ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே. இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு பசங்களை வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டில் சுத்தமாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் இல்லை. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க பழமுதிர் ஷாப் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தேன். பழமுதிர் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மார்னிங் போனீங்கன்னா தான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஏன்னா அவங்க மார்னிங் வந்துட்டு ஒரு 8 to 9 o'clock தான் எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளையும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுவாங்க. ரேட்டும் பார்த்திங்கன்னா மோரலஸ் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்கும். மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் நான் எப்போயுமே பழமுதிர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு நியர்பையும் கூடனால மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 வீக்குக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் தான் வாங்குவேன். நிறையாலாம் வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஒரு வழியாக வாங்கிட்டு வந்தாச்சு. எங்கே போனால் ரேட் கம்மியாக கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், என்ன வெஜிடபிள் வாங்கலாம் எல்லாம் பார்த்து ஒரு வழியாக வாங்கி லைனில் நின்று பில் போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து டயர்டை விட பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வர்ற திங்ஸை வந்துட்டு அதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறத ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும், வெளியில் வைக்கிறத வெளியில் வைக்கணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா சில வெஜிடபிள்களெல்லாம் கழுவி வைக்கணும், சில வெஜிடபிள்கள்லாம் கட் பண்ணி வைக்கணும். பச்சை மிளகாலாம் பார்த்திங்கன்னா அந்த காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சா தான் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியும். சில பேருக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா தட்டில் வர்றது மட்டும்தான் தெரியுது. ஆனால் அந்த சாப்பாடு வந்துட்டு சமைக்கிறதுக்கு முன்னால் இவ்வளோ வேலை இருக்குன்றது எத்தனை பேர்த்துக்கு தெரியுது? பழமுதிரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு பில்லெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஃபைனலாக எல்லா திங்ஸையும் ஒரு வழியாக எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சுட்டு மார்னிங் டிஃபன் நான் சாப்பிட்றதுக்கே மார்னிங் 11 o'clock ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்துட்டு சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதுவே நானும் சாப்பிட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.